நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 3 நாட்களாக நடைபெற்ற 64வது பழ கண்காட்சி நிறைவு பெற்றது. 2000 கிலோ திராட்சைகளால் பிரம்மாண்ட கிங்காங் உருவம் இயற்கை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் கோ ஆர்கானிக் போன்ற வடிவமைப்புகள் பழங்களால் வடிவமைக்கப்பட்டிருந்தன. இந்த கண்காட்சியை 20,000க்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்தனர். இதன் நிறைவு விழாவில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் அருணா பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகளை வழங்கினார். கொடைக்கானல் விரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி நிறைவு நாளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. விரையன் பூங்காவில் 61வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா கடந்த 17ஆம் தேதி தொடங்கியது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சேவல், மயில், வீடு போன்றவை பார்வையாளர்களை கவர்ந்திழுக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தன. மேலும் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டன. 10 நாட்களாக நடைபெற்ற இந்த மலர் கண்காட்சியின் நிறைவு நாளில் சுற்றுலா பயணிகள் வருகை வழக்கத்தை விட அதிகரித்து காணப்பட்டது. பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளையும் சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்தனர். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், நிறைய பார்த்ததே இல்லாத ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தோம். நிறைய ஃப்ளவர்ஸ், அதுலேயே அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பயங்கர ஹாப்பியா இருந்தது. வார விடுமுறையை ஒட்டி கொடைக்கானல் ஏரியில் படகு சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். வெள்ளி நீர்வீழ்ச்சியை கண்டு ரசித்ததுடன் செல்ஃபி எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், கல்லறைமேடு உள்ளிட்ட பிரதான சாலைகளில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழாவின் போது குழந்தைகளுக்கான தளிர் நடை போட்டி நடைபெற்றது. ஏற்காட்டில் கடந்த 22ஆம் தேதி கோடை விழா மற்றும் மலர் காட்சி தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக ஏற்காடு ஏரி பூங்காவில் குழந்தைகளுக்காக தளிர் நடை போட்டி நடைபெற்றது. இதில் தவழும் போட்டி, கட்டை வண்டியை தள்ளிக்கொண்டு நடக்கும் போட்டி, உப்பு மூட்டை சுமத்தல், மியூசிக்கல் சேர், ஓவிய போட்டி என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. ஒவ்வொரு போட்டியிலும் முதல் 3 இடங்களை பிடித்த குழந்தைகளுக்கு நினைவு பரிசுகளும், போட்டியில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டன. ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் மலைப்பாதையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோடை விடுமுறையை கொண்டாட ஏற்காட்டில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சி மற்றும் சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து வருகின்றனர். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கூட்டம் அதிகரித்த நிலையில் மலைப்பாதையில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. 100க்கும் மேற்பட்ட போலீசார் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கோடை விடுமுறையின் கடைசி ஞாயிறை ஒட்டி சுற்றுலா பகுதிகளில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தின் புராதன பகுதிகளான அர்ஜுனன் தபசு, 5 ரதம், கடற்கரை கோயிலை சுற்றி பார்த்து குடும்பமாக அமர்ந்து பேசி செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கடற்கரையில் சிறுவர்கள், இளைஞர்கள் ஆட்டம் போட்டு உற்சாகம் அடைந்தனர். சேலம் மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள முட்டல் ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் கடந்த சில நாட்களுக்கு முன் நீர்வரத்து அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தற்போது நீர்வரத்து சீராக இருப்பதால் தடை நீக்கப்பட்டதை அடுத்து நீர்வீழ்ச்சியில் குளித்தும் படகு சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். கோவை குற்றாலம் அருவியில் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்தது. இதனால் நீண்ட வரிசையில் காத்திருந்து நுழைவு சீட்டு பெற்று அருவிக்கு சென்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பிச்சாவரம் அலையாத்தி காடுகளுக்கு நடுவே படகு பயணம் மேற்கொள்ள சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்தனர். துடுப்பு படகு மற்றும் மோட்டார் படகுகளில் சுற்றுலா பயணிகள் குடும்பமாக சவாரி செய்து அலையாத்தி காடுகளின் அழகை கண்டு வியந்தனர்.
படகு சவாரிக்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து டோக்கன் வாங்கினர். 250 நபர்களுக்கு மேல் டோக்கன் வழங்குவது நிறுத்தப்பட்டதால் பலர் ஏமாற்றமடைந்தனர். இதனால் கூடுதல் படகுகளை இயக்கவும் படகு சவாரி நேரத்தை நீட்டிக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பழைய அருவி பகுதியில் 1 கிலோமீட்டருக்கு முன்பே வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்படுவதால் சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாகின்றனர். நீர்வரத்து சீரானதால் 1 வாரத்திற்கு பின் குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் பழைய குற்றால அருவிக்கு குளிக்க வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் ஆயிரப்பேரி பஞ்சாயத்துக்குட்பட்ட இடத்தில் தடுத்து நிறுத்தப்படுகின்றன. இதனால் சுற்றுலா பயணிகள் நீண்ட தூரம் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு ஆட்டோவில் தான் வந்தால் அங்கே 1 கிலோமீட்டர் தாண்டியே எங்களை நிற்க வச்சுட்டாங்க. போலீஸ் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ பசங்களெல்லாம் கூப்பிட்டு அவ்வளோ தூரம் நடந்து வந்ததே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சுருளி அருவியில் குளிக்க அனுமதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் மேகமலை வனப்பகுதியில் பெய்த தொடர் மழையால் நேற்று முன்தினம் சுருளி அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை அளவு குறைந்து நீர்வரத்து சீரானதால் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வார விடுமுறையை ஒட்டி ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. காவிரி கரையோர பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளில் மிதமான நீர்வரத்து உள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் தங்களது குடும்பத்துடன் கூட்டமாக வருகை புரிந்து வருகின்றனர். நேற்று விடுமுறை தினம் என்பதால் ஒகேனக்கல் அருவியில் பயணிகள் வருகை அதிகரித்தது. மெயின் அருவி, சினி ஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் குளித்து மகிழ்ந்ததுடன் படகில் சென்று காவிரியின் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். திருப்பூர் வந்த நடிகர் ஹிப்ஹாப் ஆதி அங்குள்ள திரையரங்கில் தனது பிடி சார் படத்தை ரசிகர்களுடன் சேர்ந்து கண்டு ரசித்தார். ஹிப்ஹாப் ஆதியின் பிடி சார் படம் கடந்த 24ஆம் தேதி தமிழகம் முழுவதும் வெளியானது. படக்குழுவினருடன் சேர்ந்து இந்த படத்தை ஹிப்ஹாப் ஆதி திருப்பூரில் பார்த்தார். தொடர்ந்து அங்கு வந்திருந்த 2 மூதாட்டிகளிடம் படம் எப்படி இருக்கிறது என்று கேட்ட ஆதி பின்னர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். நல்லா இருக்கேங்கம்மா, நான் நல்லா இருக்கேங்கம்மா. திருப்பூருங்களா நீங்க? நான் இங்கதான், கோயம்புத்தூர் தாங்க. சரிங்க, படம் பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? ஐயோ ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. சரிங்கம்மா, எடுத்துக்கலாங்க. பயங்கர ரெஸ்பான்ஸ். ஃபுல் தியேட்டர் இப்படி எரப்ட் ஆகுதுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா வயசானவங்கல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் அப்படி இது பண்றாங்க. சந்தோஷமா இருக்கு. இதைத் தொடர்ந்து கோவையில் உள்ள மாலில் படம் பார்க்க வந்த ஹிப்ஹாப் ஆதியை பார்த்ததும் இளம்பெண் ஒருவர் தேம்பி எழுதார். அவரிடம் பேசி ஆதி சமாதானப்படுத்தினார். ரொம்ப பிடிக்கும் எனக்கு, இவர் மட்டும்தான் இவரை மாதிரி ஆகணும் ரொம்ப இதுவாக இருந்துச்சு சார். எனக்கு நீங்கள் நேரில் பார்த்தோன்னே சந்தோஷமா இருந்துச்சு. பட் போட்டோ எடுக்கும் இவரை மாதிரி ஆகணும் ஹிப்ஹாப் தமிழா மாதிரி ஆகணும் சார். அவ்வளோதான் சார், வேறு எதுவுமே காட்டில்லை சார். எனக்கு அதுக்கு ரீசனே தெரியல சார். எனக்கு இவரை பிடிக்கும் சார். ரொம்ப இவரை பிடிச்சதுக்கு ஒரு